வணக்கம் நண்பர்களே, நம்ம இங்கே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் ப்ரெஷர் வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ப்ரெஷரை எப்படி மெஷர் பண்ணுறது, ப்ரெஷர் மெஷரிங் டிவைஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் மேனோமெட்ரி வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அது இல்லாமல் மெக்கானிக்கல் கேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ப்ரெஷரை பற்றி எப்படி மெஷர் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டால் கூட சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ மேனோமீட்டர் எடுத்துட்டோம்னா ரெண்டு டைப் இருக்குது. சிம்பிள் மேனோமீட்டர், டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர். ஓகேங்களா? சிம்பிள் மேனோமீட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டைப் இருக்குது. அதில் பீசோமீட்டர், யூடியூப் மேனோமீட்டர், சிங்கிள் காலம் மேனோமீட்டர் ஆர் மைக்ரோமீட்டர். இப்போ சிங்கிள் காலம் மேனோமீட்டர் ஆர் மைக்ரோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. வெர்டிக்கல் சிங்கிள் காலம் மேனோமீட்டர், இன்க்ளைடு சிங்கிள் காலம் மேனோமீட்டர். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து டயக்ராம் போட்டு பார்க்க போகிறோம். இப்போ டிஃபரன்ஷியல் மேனோமீட்டரை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. ஓகேங்களா? யூடியூப் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர், இன்வெர்டட் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர். பேர்லேயே தெரிஞ்சுக்கலாம் டிஃபரன்ஷியல். ஓகேங்களா? ப்ரெஷர் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணி நாம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அதையோட ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறோம். அது ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர். மெக்கானிக்கல் கேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டைப் இருக்குங்க. டயப்ரகாம் ப்ரெஷர் கேஜ், டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜ், போர்டன் ப்ரெஷர் கேஜ், பெல்லோஸ் ப்ரெஷர் கேஜ். ஓகேங்களா? இந்த 4ல் ஒரு 2 பார்க்க போகிறோம். 2 வந்து பார்த்திங்கன்னா வாயால் சொல்லிடலாம். இப்போ மெக்கானிக்கல் கேஜ் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் கேஜஸ் ஆர் defined as the device which is used for measuring the pressure. ஓகேங்களா? by balancing the fluid column by the spring or death weight. ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுற போகிற ஃப்ளூயிட் இருக்குங்களே, இப்போ ஃப்ளூயிட் இப்போ வச்சுக்கிங்களேன். இப்போ இந்த இதில் வந்து இந்த இடத்துல நான் ப்ரெஷர் மெஷர் பண்ணால் இங்கே எதனா கேஜ் வச்சுருவேன், மெக்கானிக்கல் கேஜ் வச்சுருவேன். இப்போ இது ப்ரெஷர் மூலியமாக இந்த ப்ளஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும்ல, ப்ளஞ்சர் ஆர் ஸ்ப்ரிங்கு மூவ் ஆகிற பொறுத்து நான் வந்து ஒரு நீடில் யூஸ் பண்ணி பாயிண்ட் பண்ணி நான் அதை மார்க் பண்ணிடுவேன். இங்கே இருந்தால் எவ்வளோ ப்ரெஷர், இங்கே இருந்தால் எவ்வளோ ப்ரெஷர், அதை மார்க் பண்ணிடுவேன். அதான் வந்து மெக்கானிக்கல் கேஜ். அதே ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேனோமீட்டருங்க ஒரு டியூப் தான். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் டெஃபினிஷனை பார்த்தலாம். Device used for measuring the pressure at a point in a fluid by balancing the column fluid by the same or another column liquid are known as manometer. என்ன சொல்ல வரானா, இப்போ நான் ஒரு ரிசர்வாயர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரிசர்வாயர் எடுத்துக்கிட்டு எனக்கு இந்த இடத்துல ப்ரெஷர் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஃப்ளூயிடில் அட் எனி பாயிண்டில் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணணும். எப்படி பண்ணுவோன்னா, நான் பேலன்ஸிங் த காலம் ஆஃப் ஃப்ளூயிட். ஓகேங்களா? இங்கே ஒரு காலம் யூஸ் பண்ணலாம், ஒரு டியூப், இந்த டியூப் யூஸ் பண்ணி இங்கேயே கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஓகேங்களா அனதர் காலம் ஆஃப் லிக்விட், இங்கே ஒரு காலம் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? அது நம்ம டைப் பார்க்குறப்ப நீட்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்படி நம்ம யூஸ் பண்ணுறப்ப இங்கே வாட்டர் இருந்துச்சுன்னா அதோட டென்சிட்டி அதிகமான லிக்விட் தான் இங்கே யூஸ் பண்ணும். ஓகேங்களா? அது மூலிமா நம்ம வந்து ப்ரெஷர் எவ்வளோன்னு மெஷர் பண்ணிக்கலாம். இதாங்க மேனோமீட்டர். ஓகேங்களா? வாங்க டைப்புக்குள்ளே போகலாம். இப்போ டைப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மேனோமீட்டர். ஃபஸ்ட்டு சிம்பிள் மேனோமீட்டர்னு என்னென்னா, த மேனோமீட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் கிளாஸ் டியூப் whose one end is connected to a point where pressure to be measured and other end ரிமைன்ஸ் ஓப்பன் டு ஏடிஎம். ஓகேங்களா? இப்போ வந்து கிளாஸ் டியூப் ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ 2 எண்டு இருக்குல்ல கிளாஸ் டியூப்பு, ஒரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு இந்த ரிசர்வாயில் இந்த இடத்துல ப்ரெஷர் கால்குலேட் பண்ணால் அந்த இடத்துல வந்து ஒரு எண்டை வச்சுருவேன், இன்னொரு எண்டை வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரில் ஃப்ரீயாக விட்டுருவேன். இப்படி ஓகேங்களா? இந்த மாதிரியான கிளாஸ் டியூப் வச்சு இந்த மெத்தடில் கால்குலேட் பண்ணால் அதுக்கு பேர் சிம்பிள் மேனோமீட்டர். ஓகேங்களா? இப்போ சிம்பிள் மேனோமீட்டர் நம்ம 3 டைப் பார்த்தோம். ஃபஸ்ட் டைப் பொறுத்த வரைக்கும் பீசோமீட்டர். பீசோமீட்டர்னால் என்னென்னா ஒரு டியூப், இந்த டியூப் தான் வந்து பீசோ டியூப், மீட்டர் டியூப். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ரிசர்வாயர் இருக்குல்ல, இந்த ரிசர்வாயில் எனக்கு இந்த இடத்துல ப்ரெஷர் மெஷர் பண்ணணும். அப்போ நான் வந்து இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கிறேன் பீசோமீட்டர் டியூப்பை. இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட்னால ப்ரெஷர் மூலிமா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போகும். இங்கே போகிறனால இதோட ஹைட்டு நான் வந்து கால்குலேட் பண்ணிடுவேன். ஹைட்டுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரீடிங் ஸ்கேல் இருக்கும். இப்போ எனக்கு ஹைட்டு கிடச்சிருச்சு. ப்ரெஷர் நம்ம ஃபார்ம் பண்ண தெரியும். ப்ரெஷர் = ரோ ஜிஹெச். ஹைட்டுங்கிறது ஹெட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ப்ரெஷர் = ரோ ஜிஹெச். ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டிங்கிறது நமக்கு என்ன, வாட்டரோட டென்சிட்டி 1000, அப்போ கிராவிட்டி 9.81. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கால்குலேட் பண்ணுறோமோ அது சிம்பிளாக கால்குலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வெசல். இதே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு பைப்பாக இருந்தால், பைப்பை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியுது தான் பைப்பு, ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஃப்ளூயிட் இங்கேருந்து மூவ் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா? எனக்கு இந்த இடத்துல ப்ரெஷர் கால்குலேட் பண்ண என்ன பண்ணுவேன், இங்கே ஒரு டியூபை சொருகி விட்டுருவேன். என்ன டியூபை, பீசோமீட்டர் டியூப் சொருகி விட்டுருவேன். அப்போ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரெஷர் மூலிமா ஒரு ஹைட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ப்ரெஷர் மூலிமா எனக்கு அந்த லிக்விட் ஒரு ஹைட்டை க்ரியேட் பண்ண ஹைட்டை க்ரியேட் பண்ணும். அப்போ எனக்கு ஹெச் கிடச்சிடும். அப்போ ரோஜி எனக்கு தெரியும், ப்ரெஷர் கால்குலேட் பண்ணிடலாம். சிம்பிள் மெத்தேடு தான். ஓகேங்களா? இந்த பீசோமீட்டரில் எதுக்கு வந்து யூஸ் பண்ணலான்னா, மெஷர்ஸ் மாட்ரேட் ப்ரெஷர், அதாவது லோ ப்ரெஷர் தான் மாட்ரேட் ப்ரெஷர் வந்து யூஸ் பண்ணலாம். மெஷர்ஸ் கேஜ் ப்ரெஷர் ஒன்லி இன் அட்மாஸ்பியர். கேஜ் ப்ரெஷர்னால் என்னங்க, அட்மாஸ்பியரை 0 பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து ஒரு கேஜ் யூஸ் பண்ணி ப்ரெஷரை வந்து கண்டுபிடிச்சேன்னா அது கேஜ் ப்ரெஷர். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ப்ரெஷர். ஏன்னா வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர் தான் 0 பண்ணுறப்ப அதுக்கு மேலே ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறதுனால அது வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர். ஓகேங்களா? இந்த பீசோமீட்டர் வந்து நாட் சூட்டபிள் ஃபார் எதுக்குன்னா,
நாட் மெஷரிங் நெகட்டிவ் ப்ரெஷர். ஏன்னா வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் தான் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்போ நெகட்டிவ் ப்ரெஷரை கால்குலேட் பண்ண முடியும். நெகட்டிவ் ப்ரெஷர்னா எனக்கு வேக்கம் ப்ரெஷரை கால்குலேட் பண்ண முடியாது. அதே மாதிரி நாட் மெஷரிங் லார்ஜ் ப்ரெஷர். லார்ஜ் ப்ரெஷர்னா என்னென்னா லோ ப்ரெஷர் தான் கால்குலேட் பண்ண முடியும். ஹை ப்ரெஷர் இப்போ ஒரு 3 பார் 4 பார் கால்குலேட் பண்ணலாம். அதே வந்து 10 பார் 80 பார் 100 பார்லாம் கால்குலேட் பண்ண முடியாது. அதெல்லாம் மெக்கானிக்கல் கேஜ் தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா, இதான் வந்து பீசோமீட்டர். ரெண்டாவது டைப் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் மேனோமீட்டர். யூடியூப் பேர்லேயே இருக்குது. ஒரு யூடியூப் வந்து யூஸ் பண்ணி ஷேப்பில் இருக்கிற டியூபை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறது தான் யூடியூப் மேனோமீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா டு மெஷர் லார்ஜ் ப்ரெஷர் இன் லைட் லிக்விட். லார்ஜ் ப்ரெஷர்னால் ஒன்றும் இல்லைங்க, நமக்கு பீசோமீட்டரில் மெஷர் பண்ண ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ண முடியாது. அதை விட கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் தான் இதில் மெஷர் பண்ண முடியும். ஆனால் மெக்கானிக்கல் கேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரெஷர் மெஷர் பண்ணலாம். லோ ஹை ஓகேங்களா, 1 பார்லேருந்து எவ்வளோ பார் வேணால் அதில் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே வாங்க யூடியூப் மேனோமீட்டர் பற்றிக்கும் யூ ஷேப்பில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா, நம்ம வந்து வாட்டரோட ப்ரெஷர் கண்டுபிடிக்க போகிறோம்னா அதோட டென்சிட்டி அதிகமான ஃப்ளூயிடை வந்து இந்த யூடியூப் மேனோமீட்டரில் வந்து நிரப்பியிருக்கணும். ஓகேங்களா, அதோட டென்சிட்டி அதிகம் நமக்கு என்ன நமக்கு தெரிஞ்சது மெர்க்குரி. அப்போ மெர்க்குரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிரப்பி விட்டுருவோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரி இந்த யூடியூப்பில் மேனோமீட்டரில் வந்து ஊற்றுறோம்னா என்ன ஆகும்னா, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இங்கேயும் ஆக்ட் ஆகும் இங்கேயும் ஆக்ட் ஆகுங்களா. அப்போ இது ஒரு டேட்டம் வந்து க்ரியேட் பண்ணிருங்களா. ஓகேங்களா, நம்ம ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா 2 பக்கம் ஈக்குவலாக போயிட்டுருக்கோம். இதுக்கு பேர் தாங்க டேட்டம். நம்ம இந்த இடத்துல ஊற்றி வச்சிட்டோம்னா அது அட்மாஸ்பியர் 2 ப்ரெஷர் ஈக்குவலாக ஆக்ட் ஆகுதுனால இந்த யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து டேட்டம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்க இந்த டயக்ராம்குள்ளே வாங்க. இங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மெஷர் பண்ணலாம், பீசோமீட்டரில் பாசிட்டிவ் மட்டும் மெஷர் பண்ணலாம். ஆனால் வந்து யூடியூப் மேனோமீட்டரில் பாசிட்டிவ் மெஷர் பண்ணலாம், நெகட்டிவ் ப்ரெஷர் மெஷர் பண்ணலாம். அது என்னப்பா பாசிட்டிவ் ப்ரெஷர் நெகட்டிவ் ப்ரெஷர் எப்படி தான் மெஷர் பண்ணுறோம் இங்கே வாங்களேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு யூடியூப் எடுத்துக்கிறேன். ஒரு யூடியூப்பை எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மெர்க்குரியை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எண்டை கொண்டு போய் நான் ஒரு எண்டை ஃப்ரீயாக விட்டுறேன். ஒரு எண்டை கொண்டு போய் ஒரு பைப்புக்குள்ளே சொருகிறேன். ஓகேங்களா, ஒரு பைப்பில் எந்த இடத்துல ப்ரெஷர் மெஷர் பண்ணணும் அதை சொருவேன். அப்போ என்ன ஆகும், அந்த ஃப்ளூயிடு மூலியமாக ஒரு ப்ரெஷர் இருக்குன்னு அந்த ஃப்ளூயிடுக்கு அந்த ஃப்ளூயிடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுத்து ஃப்ளூயிடு அப்படியே என்ன ஆகும், மெர்க்குரி என்ன ஆகும், மூவ் ஆகும். ஓகேங்களா, இப்போ மூவ் ஆகிறோன்னா என்ன நடக்கும், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இது. இப்போ ஃப்ளூயிடு மேலே போனால் என்ன ஆகும், அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட அதிகமாக இருந்தால் தான் மேலே போகும். அப்போ இங்கே கிரியேட் பண்ணுறது அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட மேலே அதிகமாக்கனால இந்த மெர்க்குரி மேலே போகிறனால நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, இது பாசிட்டிவ் ப்ரெஷர் தெரிஞ்சு போச்சு. இதே நெகட்டிவ் ப்ரெஷர்னால் என்னென்னா, இப்போ நான் இதில் அதே மாதிரி மெர்க்குரியை வந்து டேட்டா வரையும் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப் லைனில் கொண்டு போய் நான் கலெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல நான் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாட்டர் வந்து இங்கே ஃபில் ஆகிருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா இங்கே ப்ரெஷர் கம்மி, அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட கம்மியாக இருக்கனால அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து இங்கே வந்து அழுத்தும். அப்போ இந்த மெர்க்குரி இந்த பக்கம் மூவ் ஆயிரும். இப்போ இந்த பக்கம் மூவ் ஆனால் என்ன, அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட கம்மியாக இருக்குது. அப்போ அது வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் ஆர் வேக்கம் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதாங்க கான்செப்ட். இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், அதே தான் சொல்லியிருப்பான். இது யூடியூப் மேனோமீட்டர், இதான் டேட்டமு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டமில் மெர்க்குரியை ஃபில் பண்ணிவிட்டு நான் போய் ஒரு பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் மெஷர் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பைப்பை வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ண என்ன ஆகும், அதோட ப்ரெஷர் மூலியமாக வாட்டரோட ப்ரெஷர் மூலியமாக இங்கே பாருங்கள் மெர்க்குரி வந்து இப்படி மேலே ஆகும். அப்போ இப்படி மேலே போனால் இது பாசிட்டிவ் ப்ரெஷர்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த வாட்டரோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா H1 ஆகும். எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரி மூவ் ஆகிருக்கோ அது H2ஆகவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நமக்கு H1 H2 தெரிஞ்சிருச்சு. இப்போ வாட்டரோட டென்சிட்டி 1000, மெர்க்குரியோட டென்சிட்டி 13600 தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதாங்க ஃபார்முலா. ஓகேங்களா, நமக்கு ஹைட்டு தேவை. இந்த இடத்துல என்ன ஆக்ட் ஆகும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகுங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா டேட்டம் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது வந்து H ப்ளஸ் அது இல்லாமல் என்ன ஆக்ட் ஆகும், விடுங்க ஒரே நிமிஷம் தெளிவாக சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்களா இப்போ என்னென்ன ப்ரெஷர் ஆக்ட் ஆகும், இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும், இங்கே மெர்க்குரி வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஹைட்டில் இருக்குங்களா, இந்த ஹைட்டில் இருக்குது. அதோட ஸ்பெசிஃபிக் வெயிட்டு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ரோஜி. ஓகேங்களா, அந்த ரோஜி ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்குன்னு தெரியுங்களா, அது வந்து S2. இப்போ வாட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி S1. ஓகேங்களா, எப்படி ஹைட்டு கால்குலேட் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ப்ரெஷர் இங்கே ஒரு ப்ரெஷர் இருக்குங்களா, இப்போ 2 ப்ரெஷரையும் ஈக்குவல் பண்ணணும். ஓகேங்களா, 2 ப்ரெஷரையும் ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு கிடச்சிடும். அப்போ H ப்ளஸ் H1 S1 ஈக்குவல் டு H2 S2. S1 S2ங்கிறது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி. அப்போ நமக்கு தேவையானது ஹெட்டு தான் தேவை. ஹெட்டுங்கிறது என்ன, H2 மைனஸ் S2 மைனஸ் H1 மைனஸ் S1. ஓகேங்களா, அப்போ ப்ரெஷரோட ஃபார்முலா நமக்கு தெரியும், P ஈக்குவல் டு ρgh ஆர் P ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் வெயிட் இன்ட்டு ஹைட். ஓகேங்களா, அப்போ ரோஜி வச்சு கால்குலேட் பண்ணலாம். இந்த ரோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது யூஸ் பண்ணணும்னா வாட்டரோட ரோ தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, வாட்டரோட ரோ தான் யூஸ் பண்ணணும். கிராவிட்டி வந்து 9.81. ஓகேங்களா, அப்போ ப்ரெஷர் நமக்கு கிடச்சிரும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
நெகட்டிவ் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இங்கே நான் வந்து ஒரு எண்டை வந்து பார்த்தீங்கன்னா பைப்பில் கனெக்ட் பண்ணிட்டேன், ஒரு எண்டை ஃப்ரீயாக விட்டேன். இப்போ இந்த பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட கம்மியாக இருக்குது. அப்போ அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி வந்து டவுன் பண்ணிடுச்சு. அப்போ மெர்க்குரி டவுன் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், இந்த பக்கம் மேலே ஆட் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன தெரியும், இது நெகட்டிவ் ப்ரெஷர்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரோட ஹைட்டு H1, மெர்க்குரி எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு, அது H2. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன தெரியும், H தேவை. H H ப்ளஸ் H1 S1 ப்ளஸ் H2 S2 0. ஏன் 0? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரே வந்துருக்கு, அட்மாஸ்பியர் ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இப்போ எல்லா ப்ரெஷரும் இது பக்கமே ஆக்ட் ஆகும், அந்த லெஃப்ட் சைடே ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ H1 S1 ப்ளஸ் H2 S2 ப்ளஸ் H 0. அப்போ நமக்கு தேவையான H. இப்போ H மைனஸ் H1 ப்ளஸ் H1 S1 ப்ளஸ் H2 S2. அப்போ ப்ரெஷர் வந்து ρgh. ஓகேங்களா? ஈஸியாக வந்து ப்ரெஷர் கால்குலேட் பண்ணிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மேனோமீட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் காலம் மேனோமீட்டர் ஆர் மைக்ரோமீட்டர். இதில் 2 டைப் இருக்குது, வெர்டிக்கல் சிங்கிள் காலம் மேனோமீட்டர், இன்க்ளைன்டு சிங்கிள் காலம் மேனோமீட்டர். போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வாயர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க பாருங்கள், ரிசர்வாயர். இங்கே ரிசர்வாயர் அண்ட் இன்க்ளைன்டு டியூப் யூஸ் பண்ணுவோம். இன்க்ளைன் ஆயிருந்தால் இன்க்ளைன்டு சிங்கிள் காலம் மேனோமீட்டர். ஓகேங்களா? இங்கே அதே தாங்க, ஒன்றும் இல்லைங்க. இது மெர்க்குரியார் ஹை டென்சிட்டி கொண்ட லிக்விட் இருக்கும். இங்கே ரிசர்வாயரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாட்டரோ வேறு ஏதோ ஆயிலோ வந்து மெஷர் பண்ணணும், அது இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன நடக்கும், நான் வந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ண என்ன ஆகும், இது ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் இங்கே கீழே மூவ் ஆகும், ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் இங்கே மெர்க்குரி மேலே மூவ் பண்ணும். அந்த மூவ் ஆகிற ஹைட் வந்து ΔHன்னு சொல்லிக்கலாம். இப்போ வாட்டரோட ஹைட்டு H1ம் மெர்க்குரியோட ஹைட்டு H2ன்னு எடுத்துரும். அப்போ H1 H2 கிடச்சிருச்சு. அப்போ நமக்கு என்ன H கண்டுபிடிக்கணும். H கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், நம்ம யூடியூப் மேனோமீட்டரில் பாசிட்டிவ் ப்ரெஷர் பார்த்தோம்ல, அதே ஃபார்முலா தான். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா வந்திருக்கு. எப்படின்னா, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ரிசர்வாயர் எடுத்துக்கிறோம். ஒரு ரிசர்வாயரோட ஏரியா 100 மீட்டர் ஸ்கொயர்னால் இந்த டியூபோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மீட்டர் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சின்னதாக இருக்குல்ல, ரெண்டையும் டிவைட் பண்ணும். ஏங்கிறது டியூப் ஏரியா, ஸ்மால் ஏ, கேபிட்டல் ஏங்கிறது ரிசர்வாயர் ஏரியா. இப்போ A/A ஸ்மாலாக இருந்தால் என்ன ஆகும், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால். அப்போ இதை விட்டுரும். அப்போ H2 S2 மைனஸ் H1 S1. ஓகேங்களா? இதான் ஃபார்முலா, இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க. ரிசர்வாயர்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டி இங்கே ஒரு டேட்டம் இருக்குது. அந்த டேட்டத்துக்கு மேலேயும் போகும், கீழேயும் வரும். ஓகேங்களா? அந்த எஜ்ஜுங்கிறது வேறு அவ்வளோதாங்க. வாட்டர் வேறு எதுவும் இல்லை. ஓகே. இப்போ இன்க்ளைன்னா ஒன்றும் இல்லை, அதே செட்டப் தான். இங்கே இன்க்ளைனாக கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இன்க்ளைனாக கொடுத்துருப்போம். அப்போ இங்கே வந்து ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் மெர்க்குரி இப்படி மூவ் ஆகும். இதே இந்த பக்கம் ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா மெர்க்குரி இப்படி மூவ் ஆகும். ஓகேங்களா? அதை பொறுத்து எப்படி சொல்லலாம், அதே ஃபார்முலா தான். H H2 S2 மைனஸ் H1 S1. இங்கே H2க்கு பதிலாக நமக்கு வந்து ஹைட் வந்து இன்க்ளைனாக இருக்கிறனால நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எல் இன்ட்டு சைன் ஆல்ஃபா, இதுங்க தான் ஆல்ஃபா ஆங்கிள். ஓகேங்களா? சைன் ஆல்ஃபா. இப்போ எல் சைன் ஆல்ஃபாங்கிறது ஹைட்டு, எவ்வளோ ஹைட் வந்து மூவ் ஆகிருக்கு, அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ளைனாக இருக்கிறனால டீட்டா மூலியமாக எடுத்துக்கிறோம், எல் சைன் ஆல்ஃபா. ஓகேங்களா? எல்லுங்கிறது மெர்க்குரி மூடு லென்த். ஓகேங்களா? அந்த லென்த்து நமக்கு கிடச்சிரு. ஏன்னா அந்த பைப்போட லென்த்து வந்து எவ்வளோ மூவ் கண்டுபிடிச்சிடலாம்ல. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ இந்த இன்க்ளைனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ப்ரெஷரை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்மால் ப்ரெஷரை ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், மேனோமீட்டர் இஸ் சூட்டபிள் ஃபார் லோ ப்ரெஷர் ஒன்லி. ஓகேங்களா? அவ்வளோதான். சிம்பிள் மேனோமீட்டரோட 3 டைப்பு முடிஞ்சுது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர்னா ஒன்றும் இல்லை, பாருங்கள் பேர்லேயே இருக்குது, டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர். ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர், இட் இஸ் மெஷர்ட் டிஃப்ரெண்ட் இன் ப்ரெஷர் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இன் எ பைப் ஆர் 2 டிஃப்ரெண்ட் பைப்ஸ். என்ன சொல்கிறான்னா, நான் ப்ரெஷர் டிஃப்ரெண்ட்டாக கால்குலேட் பண்ண போகிறேன். எங்கே கால்குலேட் பண்ணுவேன், ஒரே பைப்பில் இந்த 2 இடத்துல, அதாவது இந்த இடத்துலையும் கால்குலேட் பண்ணலாம், அல்லது இங்கே ஒரு பைப் இருக்குது, நான் இதுக்கு எவ்வளோ ப்ரெஷர், இந்த இடத்துலையும் எவ்வளோ ப்ரெஷர் டிஃப்ரெண்ட் ஆகுது, அப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம். அப்படி கால்குலேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். அது எப்படி செட்டப் வந்து பாருங்களேன், இங்கே பாருங்கள், இது பைப் 1, இது பைப் 2. ஓகேங்களா? பைப் 1 பைப் 2. இப்போ அதே மாதிரி தான் நான் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து நான் வந்து ஹெவி லிக்விட் வந்து வச்சுருவேன். ஓகேங்களா? இப்போ 2 பைப்பு இந்த இதில் ஜாயின் பண்ணிடுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 எண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே கால்குலேட் பண்ணுறோமோ அதோட எண்டில் தான் இருக்கும், அட்மாஸ்பியரில் எண்ட் இருக்காது. அப்போ இங்கே
இப்போ நான் இதை இங்கே ஜாயின் பண்ணிட்டேன், இது இங்கே ஜாயின் பண்ணிட்டேன்னா, இப்போ இங்கே ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மெர்க்குரி இந்த பக்கம் மூவ் ஆகும், இங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும். அப்போ இங்கே ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் மெர்க்குரி இப்படி மூவ் ஆகும், இங்கே வாட்டர் வந்து இப்படி மூவ் ஆகும். அப்போ அதை பொறுத்து நமக்கு ஹைட் டிஃப்ரென்ஸ் வேரி ஆகும்ல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா H1 H2 ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு லிக்விட், இது ஒரு லிக்விடா. அப்போ இதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி S1ம் இந்த ஃப்ளூயிடோட லிக்விட் S2வும் இதோட மெர்க்குரியோட நமக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி Sன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன தேவை, ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தேவையா. அப்போ ஹைட் டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி தான் நம்ம அந்த ப்ரெஷர் ஈக்குவல் ரோ ஜி HA மைனஸ் அந்த ஃபார்முலா போனோம். அப்போ HA மைனஸ் HB ஈக்குவல் டு H இன்ட்டு S1 மைனஸ் H2. இப்போ H1ங்கிறது என்னென்னா நமக்கு எவ்வளோ வாட்டர் வந்து இங்கே மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதோட ஹைட் எவ்வளோ மூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி நமக்கு Hங்கிறது எவ்வளோ மெர்க்குரி வந்து ஹைட்டு மூவ் ஆகிருக்கு, அதாவது டேட்டம்லேருந்து, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா H. அப்போ நமக்கு தேவை Hன்னு தெரியும். ஓகேங்களா, S மைனஸ் S1, Sன்னு தெரியும், S1ன்னு தெரியும். அப்போ நமக்கு டேட்டம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அது கண்டுபிடிச்சி நமக்கு ப்ரெஷர் ஈக்குவல் ரோஜி H ஆகிடுச்சு. இப்போலாம் நம்ம ரோஜி HA மைனஸ் HB. ஓகேங்களா, அது மூலிமா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. அடுத்து இது வந்து பாருங்களேன், இது வந்து பாருங்கள், இது வந்து சேம் லெவலில் இருக்கிறப்ப ரெண்டு பைப்பும். இதே வந்து பார்த்திங்கன்னா பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கிறப்ப எப்படின்னா இங்கே அதே தான், அதே மெத்தேடு தாங்க. அதே மாதிரி இங்கே ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் இங்கே மூவ் ஆகும், இந்த பக்கம் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் இப்படி மூவ் ஆகும். ஓகேங்களா. இப்போ ஃபார்முலா மட்டும் மாறுங்க. HA மைனஸ் HB ஈக்குவல் டு H இன்ட்டு S மைனஸ் S1 ப்ளஸ் H2 மைனஸ் H1 S1. இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணி போடலாம். நமக்கு தேவையானது அது கிடையாது. ஓகேங்களா. நமக்கு தேவை வந்து மார்க் எடுக்கணும். என்ன மாதிரியான கேட்பான், எந்த மாதிரி எனக்கு படித்தா மட்டும் போதும். டெரிவேஷனாக நமக்கு தேவையில்லை. டெரிவேஷன் தேவையானதான் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து யூடியூப் டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர். அதை பொறுத்த வரைக்கும் இன்வெர்டர்னால் என்னென்னா யூடியூப் இப்படி இருந்தால் நமக்கு நார்மல் யூடியூப் மேனோமீட்டர்னு சொல்லுவோமா. இது இன்வெர்டட், இங்கே பாருங்க, இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர், இன்வெர்டட் யூடியூப் டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர். ஓகேங்களா. இப்படி வச்சுருக்கோம். இப்படி வச்சுருந்தா என்ன நடக்குங்க, இது நான் வந்து மெர்க்குரி ஃபில் பண்ணால் அது கொட்டி போயிடும். அப்போ என்னென்னா பண்ணுவேன், மெர்க்குரிக்கு பதிலாக எனக்கு லைட் லிக்விட் கேஸை தான் ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேங்களா. இதில் வந்து கேஸ் ஃபில் பண்ணுறேன், ஞாபகம் வச்சுங்க. இன்வெர்ட்டரில் கேஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பேன். அப்போ என்ன நடக்கும், அதே மாதிரி தான். அப்போ இப்போ கேஸ் ஃபில் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல கேஸ் ஃபில் பண்ணிட்டேன்னா அப்போ நான் இது ஒரு எண்டை கொண்டு போய் ஒரு பைப்லேயும் இதோட எண்டை கொண்டு போய் பைப்பு கொடுப்பப்ப இங்கே ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்படி மூவ் ஆகும், இங்கே ப்ரெஷர் அதிகமாக தான் இப்படி மூவ் ஆகும். அதை பொறுத்து ஹைட் வேரியேஷன் ஆகுமா டேட்டம். அப்போ H2 H1. அப்போ அதை பொறுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கால்குலேட் பண்ணிடுவேன். இது பாருங்களேன், இன்வெர்டட் யூஸ் டு வார் டிஃப்ரெண்ட் டூ டைப் ஆஃப் ப்ரெஷர் வேர் அக்யூரேசி இஸ் மேஜர் கன்சிடரேஷன். எனக்கு வந்து எங்கே அக்யூரேசி கரெக்டாக வேணும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் இன்வெர்டட் யூடியூப் யூஸ் பண்ணலாம். இதாங்க ஃபார்முலா. HA மைனஸ் HB, H1 S1 மைனஸ் H2 S2 மைனஸ் HS. ஓகேங்களா. எஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து கேஸோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கால்குலேட் பண்ணுறப்ப டென்சிட்டி ஆஃப் த கேஸ், டென்சிட்டி ஆஃப் த ஏர், ஓகேங்களா, அது உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் வந்து கால்குலேட் பண்ண முடியும். கொடுத்தானா அவன் டேரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் சம்மு கேட்பான். ஓகேங்களா, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. இப்போ எல்லா டைப்பும் முடிஞ்சுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் ஆஃப் மேனோமீட்டர். அட்வான்டேஜ் என்னங்க நமக்கு, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து சும்மா ஒரு கிளாஸ் டியூப் தான், அதனால் ஈஸியாக வந்து ஃபேப்ரிகேட் பண்ணலாம், காசும் கம்மி தான். அக்யூரேசி வந்து நல்லா தான் இருக்கும், குட் அக்யூரேசி. ஐ சென்சிட்டிவாக இருக்கும், லிட்டில் மெயின்டெனன்ஸ் போதும் நமக்கு. ஓகேங்களா, லிட்டில் மெயின்டெனன்ஸ் போதும். 5 வந்து பார்த்தீங்கன்னா நாட் அஃபெக்டட் பை வைப்ரேஷனாக, வைப்ரேஷனில் வராது நமக்கு தேவை, டூப்பில் தண்ணி போது வெளியே வருது, அவ்வளோதான். 6 வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிபிலி சூட்டபிள் ஃபார் லோ ப்ரெஷர் அண்ட் லோ டிஃபரன்ஷியல் ப்ரெஷர். ஃபிசிபிளாக லோ ப்ரெஷர் இந்த இடத்துல இருக்குது, நான் கால்குலேட் பண்ணேன்னா இந்த மேனோமீட்டர்லாம் யூஸ் பண்ணால் அழகாக ஈஸியாக வந்து அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணிடலாம். அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி சம் டிஸ்அட்வான்டேஜில் இருக்கும். என்னென்னா வந்து ஃப்ராகைல், ப்ரோக்கன் ஈஸிலி, கொஞ்சம் ஹை ப்ரெஷர் திடீர்னு வந்துச்சுன்னா ப்ரோக்கன் ஆயிரும். பல்கி அண்ட் லார்ஜ், இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்னதாக இருக்காது, மீட்ரு ஹைட்டு கணக்கில் இருக்கும். ஓகேங்களா, மீட்டர் கணக்கில் லென்த் இருக்கும். அப்போ அது வந்து பல்காக இருக்குது, லார்ஜ் சைஸ் ஆகிறதுனால அங்கங்கே மூவ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம், அது ஒரு ப்ராப்ளம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெஃபலரி எஃபெக்ட் கிரியேட்டட் டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன். கெஃபலரி எஃபெக்ட் என்னங்க, இப்போ ஒரு ரிசர்வாயில் கொண்டு போய் நான் ஒரு டியூப்பு சொருவுன்னு என்ன ஆகும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஃபலரி எஃபெக்ட் க்ரியேட் ஆகும். வாட்டராக இருந்தால் மேலே இருக்கும், இதே வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரியாக இருந்தால் இப்படி கீழே இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து கெஃபலரி எஃபெக்டாக அது க்ரியேட் ஆகி நமக்கு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் ஒழுங்காக எடுக்க முடியாது. ரீடிங் சேஞ்சு பை டெம்பரேச்சர், ஆட்டிடியூட் அண்ட் கிராவிட்டி. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிரவுண்டில் மெஷர் பண்ணுறதுக்கும் ஊட்டி, ஓகேங்களா, ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி வந்து
ஹைட் வேரி ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போனால் அங்கே வந்து வேறு ரீடிங் காட்டலாம். அதே மாதிரி கிராவிட்டி வேரி ஆகிறப்ப அப்புறம் டெம்பரேச்சர் வந்து அதிகமாச்சுன்னா ரீடிங் தப்பாக காட்டலாம். அது வந்து டிஸ்அட்வான்டேஜ். இந்த ஞாபகம் வச்சிங்க ஓகேங்களா, கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேனோமீட்டரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. மேனோமீட்டர் என்னென்ன பார்த்துருக்கோம். மேனோமீட்டர் பார்த்திங்கன்னா சிம்பிள் மேனோமீட்டர் 3 டைப்பு, டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் ஒரு 2 டைப்பு ஓகேங்களா. மெக்கானிக்கல் கேஜ் தான் இப்போ பார்க்க போகிறோம். மெக்கானிக்கல் டயப்ரகம், டெத் வெயிட், போர்டன், பெல்லோஸ் டியூப் ஓகேங்களா. அடுத்து சிம்பிள் மேனோமீட்டர் என்ன, ஒரே ஒரு டியூப், கிளாஸ் டியூப் இருக்கும். ஒரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் ஃப்ரீயாக விட்டுரும், ஒரு எண்டு வந்து எங்கே ப்ரெஷர் கால்குலேட் பண்ணணுமோ அங்கே கொடுத்துருவோம். இது வந்து பீசோமீட்டர்னு என்ன, ஒரு டியூப் இருக்கும், டேரெக்டாக ரிசர்வாயரில் எந்த இடத்துல கால்குலேட் பண்ணணும் சுருவணும்னா அது கிடச்சிடும் ஓகேங்களா. யூடியூப் மேனோமீட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்டு அட்மாஸ்பியரில் ஃப்ரீயாக விட்டுருவோம், பைப்பில் கால்குலேட் பண்ணணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லிக்விட் யூஸ் பண்ணுறோம், வாட்டர் யூஸ் பண்ணுவோம், மெர்க்குரி யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இது வந்து பாசிட்டிவ் ப்ரெஷருக்கு, இது நெகட்டிவ் ப்ரெஷருக்கு ஓகேங்களா. அடுத்து சிங்கிள் காலம் மேனோமீட்டர். சிங்கிள் காலம் மேனோமீட்டர்னா ஒரு ரிசர்வாயரே இங்கே யூஸ் பண்ணிக்குவோம் நம்ம டேரெக்டாக. அப்போ நான் வர ப்ரெஷரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வாயரில் கொடுத்தா ரிசர்வாயரில் ப்ரெஷர், ஏன்னா வந்து ப்ரெஷர் ஈக்குவல் நமக்கு தெரியும். இப்போ இங்கே கொடுக்குற ப்ரெஷர் இங்கே ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது மூலியமாக மெர்க்குரி மூவ் ஆகி போகிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது. இது வந்து வெர்டிக்கல் சிங்கிள், ஏன்னா வந்து இது வெர்டிக்கலாக இருக்கிறனால வெர்டிக்கல் சிங்கிள் காலம் மேனோமீட்டர். இங்கே வந்து ஹரிசாண்டல் சார் இன்க்ளைன்னா இங்கே ஒரு இன்க்ளைண்டாக இருக்குது. அதை பொறுத்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாம் பார்த்துங்க. மேனோமீட்டர் சூட்டபிள் ஃபார் லோ ப்ரெஷர் ஒன்லி. டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர், ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா. 2 பைப், ஒரே பைப்லேருந்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ் பார்க்கலாம், இல்லைன்னா 2 பைப்பில் வந்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ யூடியூப் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா யூசேபிள் இருக்கும் யூடியூப் டிஃபரன்ட். ஆனால் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் இங்கே ஒரு பைப்பு 2 பைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லிக்விடாக இருக்கலாம், இது ஒரு லிக்விடாக இருக்கலாம், இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லிக்விடாக இருக்கலாம். 3 லிக்விட் கூட யூஸ் பண்ணலாம் இதில். அடுத்து இன்வெர்ட்டர் யூடியூப்னா இப்படி இன்வெர்ட்டர் தலைகளாக இருக்குங்க, நான் வந்து போய் மெர்க்குரி நிரப்பி வைக்க முடியாது. அப்போ என்ன நடக்கும், நமக்கு ஒரு கேஸ் ப்ரெஷர் கம்மி ஓகேங்களா, கேஸை தான் இந்த இடத்துல ஃபில் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா, லைட் லிக்விட் கேஸ் ஃபில் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே ப்ரெஷர் அதிகமானா இப்படி மூவ் ஆகி நமக்கு ரீடிங் H1 H2 H கண்டுபிடிச்சி நம்ம ஹைட் ப்ரெஷர் வேரியேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவலாக இருக்கிறப்ப ஓகேங்களா. அதே தான் யூடியூப் டிஃப்ரென்ஸ் மேனோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட் லெவலாக இருக்கிறப்ப இந்த ஃபார்முலா. அவ்வளோதாங்க, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ப்ரெஷர் கேஜ். மெக்கானிக்கல் ப்ரெஷர் கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி டெஃபினேஷன் பார்த்துருப்போம். என்னன்னா மெக்கானிக்கல் ப்ரெஷர் கேஜ் இஸ் யூஸ்டு ஃபார் த மெஷரிங் த ப்ரெஷர் இன் எ ஃப்ளூயிட் அட் எ பாயிண்ட் பை யூஸிங் த ஓகேங்களா ஸ்ப்ரிங் ஆர் டெத் வெயிட் ஓகேங்களா. டெத் வெயிட் ஆர் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லோ அண்ட் ஹை ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். இது சால்டோ காலது எலாஸ்டிக் ப்ரெஷர் கேஜ். எலாஸ்டிக் ப்ரெஷர் கேஜ் என்னங்க, ரப்பர் இழுத்தோம்னா போயிட்டு பழைய ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து வேறு பொசிஷன் போயிட்டு திரும்ப வருது இல்லைங்க, அதுதாங்க வந்து எலாஸ்டிக் அப்படின்னா. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரெஷர் மெஷர் பண்ணுறப்போ ஒரிஜினல்லேருந்து வேறு பொசிஷன் சேஞ்ச் ஆகி திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும் ஓகேங்களா. அது ஸ்ப்ரிங் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து எலாஸ்டிக் ப்ரெஷர் கேஜ்னு சொல்கிறோம். டைப்ஸ் போர்டன், டயப்ரகம், வேக்கம், பெல்லோஸ், டெத் வெயிட் ஓகேங்களா. நம்ம 2 மட்டும் பார்க்க போகிறோம். போர்டன் டியூப் ப்ரெஷர் கேஜ், டயப்ரகம் பார்க்க போகிறாங்க. போர்டன் டியூப்னா ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக நீங்கள் வந்து கம்பெனியில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மெஷர் பண்ணுற டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குங்களா, பார்த்தீங்களா இங்கே ஒரு பிளஞ்சர் இருக்கும். ஓகேங்களா. நார்மலாக நம்ம இது பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரீடிங்கில், அதாவது இங்கே முள் இருக்கும், இங்கே ரீடிங் இருக்கும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளஞ்சர் இருக்கும். அப்போ இங்கே நான் இந்த பிளஞ்சரை கொண்டு போய் எங்கே நான் ப்ரெஷர் மெஷர் பண்ணோன்னா அங்கே வச்சேன்னா அந்த நீடில் இந்த பிளஞ்சர் மூவ் ஆகிறனால இங்கே ரீடிங் வேரி ஆகும் ஓகேங்களா. அதாங்க பர்டன் டியூப் ஓகேங்களா. மெஷர் போத் எபோ அண்டு பிலோ அட்மாஸ்பியர், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ப்ரெஷர் ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா இது மெஷர் பண்ணும். இது எதில் மேட் பண்ணியிருப்பாங்கன்னா மேட் ஆஃப் பிரான்ஸ் ஆர் நிக்கல் ஸ்கேல். ஞாபகம் வச்சுங்க, பிரான்ஸ் ஆர் நிக்கல் ஸ்கேல் ஓகேங்களா. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னா பினியன் இருக்கும், ரேக் இருக்கும், நீடில் இருக்கும், பர்டன் டியூப் இருக்கும், ப்ரெஷர் இந்த பிளஞ்சர் இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பைப்பில் நான் ப்ரெஷரை மெஷர் பண்ணேன், இந்த இடத்துல இந்த பிளஞ்சரை கொண்டு போய் நான் செட் பண்ணிடுவேன். அப்போ இங்கே இப்போ ஃப்ளூயிட் மூவ் ஆகிறப்ப ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணணுனால ஒரு ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுங்கள, அதனால் பிளஞ்சர் வந்து மேலே மூவ் ஆகும். இப்போ பிளஞ்சர் வந்து மேலே மூவ் ஆனால் இங்கே பாருங்கள் போர்டன் டியூப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேலே மூவ் ஆகும். அப்போ இது வந்து இப்படி போகலாம் அல்லது இப்படி போகலாம் ஓகேங்களா. ப்ரெஷரை பொறுத்து வேரி ஆகும். அப்போ ரீடிங் வந்து நம்ம நீட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. இதுதான் வந்து போர்டன் டியூப் ஆர் ப்ரெஷர் கேஜ். டபுள் போர்டன் டியூப்னு ஒன்று இருக்கும். டபுள் போர்டன் டியூப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா வைப்ரேஷன் அதிகமாக ஏற்படாமல் இருக்கிறதுக்காக டபுள் போர்டன் 2 போர்டன் டியூப் இருக்கும் ஓகேங்களா, அது யூஸ் பண்ணுறோம்.
அடுத்து டயப்ரகாம் கேஜ். டயப்ரகாம் கேஜ்னா அதே தான், பினியன் ரேக் இருக்கும், நீடில் லிப்பிட் இருக்கும். டயப்ரகாம்னு என்னங்க, அதே தான். இங்கே நான் வந்து ஒரு பைப்பில் இந்த இடத்துல ப்ரெஷர் மெஷர் பண்ணால் இதை கொண்டு வந்து இங்கே வச்சேன்னா இந்த ஃப்ளூயிட் ஒரு ப்ரெஷர் மூலிமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரெஷர் வந்து அழுத்தும். அப்போ அது அழுத்துறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கம் இங்கே கிரியேட் ஆகும் டயப்ரகாமில். அப்போ அந்த வேக்கம் வந்து கிரியேட் ஆகிறனால, அதாவது புஷ் பண்ணுறதுனால என்ன ஆகும், இந்த நீடில் மேலே போகும். நீடில் மேலே போனால் அந்த இந்த நீடில் மேலே போனால் இந்த முள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீடிங் கேட்டால் அப்போ ரீடிங் எடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. வந்து டேரெக்டாக வந்து ப்ரெஷரை கண்டுபிடிக்கிற மெத்தட். நாம் வந்து மேனோமீட்டரில் வந்து ஹைட்டு கண்டுபிடிச்சி அதுலேருந்து ப்ரெஷரை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இதாங்க மெக்கானிக்கல் கேஜ். இப்போ டெத் வெயிட் இருக்கும். டெத் வெயிட்னா இதே மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெத் வெயிட் யூஸ் பண்ணியிருப்போம். வேக்கம் கேஜ் வந்து பார்த்திங்கன்னா மில்லிமீட்டர் கணக்கில் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகல, அந்த சேஞ்சிங் கண்டுபிடிக்கலாம் வேக்கம் ப்ரெஷரை யூஸ் பண்ணி. ஓகேங்களா. இவ்வளோ தான் மெக்கானிக்கல் கேஜ், ப்ரெஷர் கேஜ் அண்டு மேனோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சுது. அங்கே அப்ஜெக்டிவ் கொஷினுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அப்ஜெக்டிவ் கொஷின் போகிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா இது ஒன்று இருக்கும். இதை வந்து நோட் பண்ணிங்க சும்மா. ப்ரெஷர் அட் எனி பாயிண்ட் இன் கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட்னா வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கம்ப்ரஸ் பண்ண முடியாது, அப்போ கேஸ் தான். அப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுவோம்னா, இப்போ E = P0 e⁻g/RT z-z0. ஓகேங்களா. பிங்கிறது ப்ரெஷரு, P0ங்கிறது என்னன்னா எதோட ப்ரெஷரு, P0ங்கிறது சி லெவல் ப்ரெஷரு. ஓகேங்களா. இஜெட்டுங்கிறது ஹைட்டு, Z0ங்கிறது சி லெவல் ஹைட். ஓகேங்க. ஜிங்கிறது கிராவிட்டி, ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், டிங்கிறது டெம்பரேச்சர். இது வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸில். இதே வந்து பார்த்திங்கன்னா அடியபெட்டிக் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐசோதெர்மல் ஐடியபெட்டிக் என்னென்னா நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸ் பார்க்குறப்ப ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சிடலாம். ஓகேங்களா. இப்போ அடியபெட்டிக் ப்ராசஸில் எப்படி ப்ரெஷர் வந்து இன்கன்ஃபுல் கால்குலேட் பண்ணால் P = P0 1 - Γ - 1 Γ GZ/RT0 பவர் Γ/Γ - 1. Γ = 1.4 for air. ஓகேங்களா. இந்த காமாவை யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேங்களா. இது வந்து அடியபெட்டிக் பார்ட்டாக ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட் 2, டெம்பரேச்சர் அட் எனி பாயிண்ட் இன் கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட். டெம்பரேச்சர் அப்படிங்க, டெம்பரேச்சர் = T0 1 - Γ - 1 Γ GZ/RT0. இந்த ஃபார்மை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து டெம்பரேச்சர் லேப்ஸ் ரேட். இதுதான் கேட்க வாய்ப்பு இருக்குது. டெம்பரேச்சர் லேப் ரேட்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். The rate at which the temperature changes with the elevation is known as temperature. இப்போ எலிவேஷன், அதாவது டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிறப்ப வந்து டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிறப்ப எலிவேஷன் சேஞ்ச் ஆகிறப்ப நமக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ மாறுது, அதான் வந்து டெம்பரேச்சர் லேப்ஸ் ரேட். ஓகேங்களா. L = -G/R Γ - 1 Γ. காமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 இருந்தால் என்ன ஆகும், காமா 1, அப்போ 1 0 ஆயிரும். அப்போ L0 எங்கே ஆகும், ஐசோதெர்மல் ப்ராசஸில் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது, அப்போ டெம்பரேச்சர் லேப்ஸ் ரேட்டே இருக்காது. ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா காமா 1 இருக்கும் அப்போ அந்த இடத்துல ஐசோதெர்மல் ப்ராசஸில். அப்போ நமக்கு டெம்பரேச்சர் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. அப்போ L = 0. காமா 1 அதிகமாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப் ஹைட்டு. உனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுங்க, குறையும். ஓகேங்களா. காமா வந்து > 1 இருக்கும் அப்படி. ஓகேங்களா. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இந்த ஹைட் அதிகமாச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். அவ்வளோதாங்க. வேறு வாங்க அப்ஜெக்டிவ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பாருங்கள். த ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா இஸ் கால்டு. ஃபோர்ஸ் பர் யூனிட் நமக்கு என்ன தெரியும், ஆப்ஷன் பாருங்கள். ப்ரெஷரா, ஸ்ட்ரெயினா, சர்ஃபேஸ் டென்ஷன், நன் ஆஃப் த எபோவா. ப்ரெஷர் பர் யூனிட் ஏரியா. அப்போ ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியாங்கிறது ப்ரெஷர். சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன சொல்லுவீங்க, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்துன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சர்ஃபேஸ் டென்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர். ரெண்டாவது கொஷின் பாருங்கள். The pressure of a liquid on a surface will always act dash to the surface. சர்ஃபேஸுக்கு எப்படி ஆக்ட் ஆகும் நான் சொல்லியிருக்கேன்ல. இங்கே ஒரு வாட்டர் நான் ரிசர்வாயர் எடுத்துக்கிட்டேன்னா சர்ஃபேஸுக்கு நார்மலாக ஆக்ட் ஆகும். ஓகேவா. நார்மல் டு த சர்ஃபேஸ். மூணாவது என்ன, the pressure dash as the depth of the liquid increases. இப்போ டெப்த்து என்ன ஆனால் டெப்த்து இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் என்ன ஆகும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தேன், கடலில் முத்து குளிக்கிறவங்களும் என்ன ஆகும், அதுக்கான கவச உடைகள்லாம் போட்டு தான் போவாங்க. அப்போ டெப்த்து வந்து அதிகமாக ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும், அதிகரிக்கும். 4, the intensity of pressure in a liquid due to its depth will vary dash with the depth. ஓகேங்களா. directly with the depth. ஓகேங்களா. டெப்த் அதிகமாச்சுன்னா இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் மாறும். அவ்வளோதான். 5 என்னங்க, the height of the free surface above any point is known as. இங்கே பாருங்கள், ஃப்ரீ சர்ஃபேஸ்லேருந்து இந்த ஹைட்டு என்னங்க சொல்கிறாங்க, இதை நம்ம ஸ்டாட்டிக் ஹெட்னு சொல்லுவோம்ல, அதாங்க சொல்லியிருக்காங்க ஸ்டாட்டிக் ஹெட்டு. அவ்வளோதாங்க. 6வது கொஷின் பாருங்கள். The intensity of pressure at any point in a liquid at rest in same all direction. இது எந்த லான்னு கேட்குறான். அதாவது ப்ரெஷர் எல்லா டைரக்ஷன்லையும் ஈக்குவலாக இருக்கும். ஒரு ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அந்த ஒரு எந்த பாயிண்டில் எடுத்தாலும் ப்ரெஷர் சேமாக இருக்காது. எந்த லாங்க நமக்கு தெரிஞ்சலாம், பாஸ்கல் லா. அவ்வளோதாங்க. 7வது கொஷின் என்னங்க, எனி ப்ரெஷர் மெஷர்டு above the absolute pressure is termed as.
அப்சல்யூட் ஜீரோ ப்ரெஷரோட நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், நமக்கு அந்த டயக்ராம் வெயிட் பண்ணுங்க. அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரா, கேஜ் ப்ரெஷரா, எய்தர் ஆர் எபோவா, இங்கே பாருங்கள். இதான் வந்து அப்சல்யூட் ஜீரோ ப்ரெஷர், இது ஏடிஎம் ப்ரெஷர், இது கேஜ் ப்ரெஷர். அப்போ ஜீரோவுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் ப்ரெஷராக இருக்கலாம், கேஜ் ப்ரெஷராக இருக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் எபோவ். 8வது பாருங்கள், த ஃபண்டமெண்டல் எஸ்ஐ யூனிட் ஆஃப் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் எதுக்குங்க? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னா பாஸ்கலுங்க. ஓகேங்க. ஸ்டோக்குனா உங்களுக்கு தெரியணும். ஸ்டோக்குனா எப்படி? கேஜிஎஃப் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் வரும் ஸ்டோக்கு. பாய்ஸ்னா டை செகண்ட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டியில் நடத்திருப்போம், அதை பார்த்துக்குங்க. 9 வந்து பாருங்கள், த டிவைஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த ப்ரெஷர் அட் எ பாயிண்ட் இன் எ ஃப்ளூயிட் பை பேலன்சிங் த காலம் ஃப்ளூயிட் பை த சேம் ஆர் அனதர் காலம் ஆஃப் லிக்விட் ஆர் நோன் ஆஸ். ஃப்ளூயிட் ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறோம். இதில் மெக்கானிக்கல் கேஜில் நம்ம காலம் யூஸ் பண்ணுறோம், இல்லை மேனோமீட்டரில் யூஸ் பண்ணுறோம். அப்போ மேனோமீட்டர் ஆன்சர். 10 பாருங்கள், த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மானோமீட்டர் விச் கேன் பி யூஸ்டு ஃபார் மெஷரிங் மாடரேட் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட். மாடரேட் ப்ரெஷர் எதுக்கு யூஸ் ஆகும்? பீசோமீட்டர். ஓகேங்களா. பீசோமீட்டர் மெஷர் டேஷ் ப்ரெஷர் ஒன்லி, பாசிட்டிவ் ப்ரெஷர், அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஒன்லி. சாரி, அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் கேஜ் ப்ரெஷர் ஒன்லி. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 0 பண்ணிட்டு அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு மேலே, அப்போ கேஜ் ப்ரெஷர் ஒன்லி. 12 பாருங்கள், பீசோமீட்டர் டியூப் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் மெஷரிங் நெகட்டிவ் ப்ரெஷர். 13 பாருங்கள், இன்க்ளைன்டு சிங்கிள் காலம் மேனோமீட்டர் யூஸ்ஃபுல் ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மால் ப்ரெஷர். 14, which of the following is used to measure the difference in pressure between 2 points in pipe or 2 different pipe. ஓகேங்களா. ப்ரெஷர் மெஷர் பண்ணுறேன், ஒரு பைப்லேருந்து இன்னொரு பைப்புக்கு மெஷர் பண்ணுறேன், இல்லைனா அதே பைப்பில் 2 பாயிண்டில் மெஷர் பண்ணுறேன். அப்போ அது எதுவும் யூஸ் ஆகும்? நமக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர். அவ்வளோதாங்க. 15 என்னங்க, த மேனோமீட்டர் ஆர் சூட்டபிள் ஃபார் கம்பேரிட்டிவ்லி டேஷ் ப்ரெஷர், லோ ப்ரெஷர். பர்டன் டியூப். 16 பாருங்கள், பர்டன் டியூப் ப்ரெஷர் கேஜ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் டேஷ் ப்ரெஷர். என்னங்க, நமக்கு லோ ப்ரெஷர். ஓகேங்களா, லோ ப்ரெஷர். சாரி, பர்டன் டியூப், சாரிங்க, பர்டன் டியூப்புங்கிறது மெக்கானிக்கல் கேஜுங்க. ஹை ப்ரெஷரும் மெஷர் பண்ணலாம், லோ ப்ரெஷர் மெஷர், ஹை ஆஸ் வெல் ஆஸ் லோ. ஓகேங்களா, அதான் சி தான் ஆன்சரு. 17, பர்டன் டியூப் ஆர் ஜென்ரலி மேட் ஆஃப் பிரான்ஸ் ஆர் நிக்கல் ஸ்டீல். ஓகே. 18, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஏ மெக்கானிக்கல் கேஜ்? டயப்ரகாம் கேஜ், டெத் வெயிட், போர்டன், எல்லாமே தான், எல்லாமே வந்து மெக்கானிக்கல் கேஜ். 19 என்னங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் மேனோமீட்டர்? குட் அக்யூரேசி, ஹை சென்சிட்டிவிட்டி, லிட்டில் மெயின்டெனன்ஸ், எல்லாமே தான். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் லிமிடேஷன் ஆஃப் மேனோமீட்டர்? ஃப்ராகில், உடையக்கூடியது, பல்க் சைஸு, கேபிலரி எஃபெக்ட் இருக்கப்போ ஆல் ஆஃப் த எபோவ். 20க்கு ஆல் ஆஃப் த எபோவ். பாருங்க, ஆன்சர் வந்து பார்த்துங்க. ஓகேங்களா. நம்ம வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ஓகேங்களா, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், நமக்கு எஃப்எம்மில் வந்து 20 மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிஐ மெக்கானிக்கல் மட்டும் தான், வேறு எந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு இல்லை. ஓகேங்களா. நம்ம ஃபுல்லாக சிலபஸை கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா. எப்படியும் செப்டம்பரில் கால் ஃபேர் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இப்போ டிசம்பர் ஆர் ஜனவரியில் எக்ஸாம் வந்துடும். ஓகேங்களா. அடிச்சுட்டு ரிசல்ட் அடிச்சுட்டு நம்ம 2020 நம்மளுக்கு 2022 வேலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஓகேங்களா. எவ்வளோ வேகன்சி வந்தாலும் அந்த ஒரு வேகன்சியில் எனக்கு வேலை. ஓகேங்களா. என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, நானும் வந்து வெறித்தனமாக படிச்சுட்ருக்கேன். ஓகேங்களா. சாட்டர்டே சண்டே வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கனால அதை கொஞ்சம் அட்டன் பண்ணிட்டேன், அதனால் வீடியோ போட முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 நாள்லேயே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஓகேங்களா. நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டெலகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணாத ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.